ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னா, சௌந்தரபாண்டி முத்துப்பாண்டி கிட்ட நான் ஏற்பாடு பண்ண ஆள் அந்த சூடாமணியுடைய கதையை முடிச்சிருவான்னு சொல்ல, அதை கேட்டு முத்துப்பாண்டி ஷாக் ஆகுறாரு. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, அதால என் ஆள் அந்த கேரளா திருடனுடைய மோவனை தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல, முத்துப்பாண்டி என்ன செய்கிறதுக்குன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து எசக்கி வந்து, மாமா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ போனா வரேன்னு முத்துப்பாண்டி சொல்ல, இல்லை மாமா என் கூடவே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கோவிலில் வைகுண்டமும் சூடாமணியும் சாமி கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. பக்கத்துலேயே அந்த கேரளாக்காரனும் நிற்கிறாரு. முத்துப்பாண்டி சண்முகத்துடைய கையை பிடிச்சிட்டு தனியாக கூட்டிகிட்டு வராங்க. ஏம்ல இப்போ எதுக்காக என்ன தனியாக கூட்டிகிட்டு வரேன்னு சண்முகம் கேட்க, அத்தை எங்களன்னு முத்துப்பாண்டி கேட்க, அம்மையும் அப்பனும் கல்யாணத்துக்கு முன்னாடி சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க, அதனால கோவிலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு சண்முகம் சொல்கிறாரு. தனியாவா அனுப்பி வச்சிருக்கேன்னு கேட்க, இல்லை கூட அந்த ஃபோட்டோகிராஃபரும் போயிருக்காருன்னு சொல்கிறாரு. ஃபோட்டோகிராஃபரா? அவன் ஃபோட்டோகிராஃபரே இல்லை, சூடாமணி அத்தை கொன்னதா சொன்ன அந்த கேரளாக்காரனுடைய மோவம்லன்னு சொல்கிறாரு. என்னல சொல்கிற? அன்னைக்கு கல்யாணத்தில் என்ன குத்த வந்துட்டு ஒன்றை குத்திட்டு போனானே அவனான்னு சண்முகம் கேட்க, ஆமான்னு முத்துப்பாண்டியும் சொல்கிறாங்க. அவன் எதுக்குள்ள நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கான்னு சண்முகம் கேட்க, அவன் அப்பா சாவுக்கு பழி தீக்க வந்திருக்கிறான், சூடாமணி அத்தையை கொல்ல தான் வந்திருக்கான்னு முத்துப்பாண்டி சொல்ல, இப்போ என்னெல்லாம் பண்ணுறதுக்குன்னு சண்முகம் கேட்குறாரு. வா உடனே போய் நம்ம காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு வழியாக சூஸ் பண்ணி தனித்தனியாக போகிறாங்க. அப்புறமா கோவிலை காட்டுறாங்க. சூடாமணி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே கண் கலங்குறாங்க. ஏத்தா சூடாமணி எதுக்காக அழுறன்னு வைகுண்டம் கேட்க, இல்லை மாமா இப்படி நிம்மதியாக சந்தோஷமாக என் புருஷன் கூட வந்து சாமி கும்பிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மாமா. இப்போ சொல்கிறேன் மாமா, இந்த முருகன் சாட்சியா நான் இப்போ செத்தா கூட சந்தோஷமாக சாவேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு தான் கல்யாண நாள் அதுவுமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற? அதான் சண்முகமும் என் அப்பா முருகனும் இருக்கிறாங்களே, அவங்க பார்த்துப்பாங்கன்னு வைகுண்டம் சொல்கிறாரு. அந்த 2 எலக்ட்ரீஷியனும் அந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. சரி அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணி வைங்க, இந்த ஒயர் ரொம்ப பழசாக இருக்குது, அதனால ஈவோட்ட சொல்லி புது ஒயர் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் கையில் கன் எடுத்து சூடாமணியை பார்த்து பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த நேரம் பார்த்து ஐயர் வந்து, ஐயா பிரகாரத்தை 3 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க, அப்புறமா ஸ்பெஷல் பூஜையை பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வைகுண்டமும் சூடாமணியும் போகிறாங்க. பின்னாடியே அந்த ஃபோட்டோகிராஃபரும் போகிறாரு. அப்புறமா ஒரு இடத்துல கன் எடுத்து சூடாமணியை மறுபடியும் பாயிண்ட் பண்ணுறாரு. அதே நேரம் இன்னொரு ஆள் அங்கே வர அந்த கன்னை மறைச்சி வைக்கிறாரு. இனிமேல் பின்னாடி நின்று பாயிண்ட் பண்ணால் சரி வராதுன்னு சொல்லி சூடாமணியுடைய முன்னாடி போய் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு நிற்கிறாரு. முத்துப்பாண்டி வண்டியை நிறுத்தி மூப்படாத்திக்கு கால் பண்ணுறாரு. மூப்படாத்தியும் அட்டன் பண்ணி பேசும்போது அந்த ரவுடிங்க வந்து சனியனை கடத்திட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து சௌந்தரபாண்டி சந்தோஷப்படுறாரு. இதை கேட்ட முத்துப்பாண்டி ரொம்பவே வருத்தப்பட்டு சேன்னு சொல்லி அவருடைய பைக்லேயே அடிக்கிறாரு. வைகுண்டம் சூடாமணி கிட்ட, ஏத்தா சூடாமணி எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா, நம்ம கல்யாணம் நடந்தது கூட எனக்கு மறந்து போச்சுது, ஆனால் அந்த 60வது கல்யாணத்தை நம்ம பிள்ளைங்க எப்படி நடத்துகிறாங்க, நம்ம வீடு முழுக்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்ல, ஆமாம் மாமா எனக்கும் ஆரம்பத்தில் கூச்சமாக தான் இருந்தது, ஏதாவது விசேஷத்துக்கு போனாலும் கூட தள்ளி தான் நிற்பேன், ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு, இப்போ மடியில் கனம் இல்லை மாமா, நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சூடாமணி சொல்கிறாங்க. நீ சந்தோஷமா இருக்கல, எனக்கு அது போதும் தான் வைகுண்டம் சொல்ல, ஐயோ மாமா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா விளக்கு போடணும், நான் அதை மறந்துட்டேன், வாங்க போகலான்னு சொல்லி சூடாமணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் சூடாமணி விளக்கேற்றுறதை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் சண்முகம் வண்டியில் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததாக அந்த கேரளாக்காரரு சூடாமணியை குறி வைக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் ஷூட் பண்ணலான்னு போகும்போது ஒரு பாட்டி வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்பா சன்னதிக்கு போகிற வழியே சின்னது, இப்படி மறைச்சிட்டு இருந்தா நாங்கள் எப்படி போகிறதுன்னு கேட்க, போங்க பாட்டின்னு அந்த ஆள் விடுறாரு. மறுபடியும் அந்த ஃபோட்டோகிராஃபர் சூடாமணியை பார்த்து குறி வைக்கிறாரு. சண்முகமும் கோவிலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஷாக் அடிக்கக்கூடிய ஒயர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என் அச்சனை நீ கொன்னல, அதுக்கு பழிக்கு பழின்னு சொல்லி ஷூட் பண்ணலான்னு போகும்போது சண்முகம் அம்மான்னு கத்திட்டே உள்ளே ஓடி வர்றாரு. அதை எதிர்பார்க்காத அந்த ஃபோட்டோகிராஃபர் கை ஸ்லிப் ஆகி அந்த ஸ்விட்ச் ஆன் ஆயிடுது. சண்முகம் அந்த ஃபோட்டோகிராஃபரை பார்த்துடுறாரு. டேயின்னு சொல்லி கத்திட்டு வரும்போதே அந்த ஆள் தப்பிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய ஒயர் மேலே கை வச்சிடுறாரு. அங்கே ஷாக் அடித்து கீழேயும் விழுந்துடுறாரு. முத்துப்பாண்டி அவர் ஏற்பாடு பண்ண ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாரு. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஐயா சனியனை தூக்கியாச்சின்னு சொல்ல, டேய் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருங்கடான்னு சொல்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க, அந்த போலீஸ்கிட்டையா, நாங்கள் போனால் பிரச்சனை ஆகாதான்னு அந்த ரவுடி கேட்க, டேய் இன்ஸ்பெக்டரே நான் தான்டா, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சனியனை கொண்டு போய் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்ல, சரிங்க ஐயான்னு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே சனியன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. ஐயா சனியனை காணல ஐயா, எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன்னு அந்த ரவுடி சொல்ல,
தேடி பாருங்கடான்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க. எல்லா ரவுடிகளும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. கிடைக்கலையா, அவர் ஓடி போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரை சுற்றி கோவிலுக்கு வந்தவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. கூடவே சண்முகம், சூடாமணி, வைகுண்டம் 3 பேருமே நிற்கிறாங்க. எம்மோ, இவன் உன்னை கொல்ல வந்திருக்காம்மா, இவன் உன்னை குறி வைக்கிறத நானே பார்த்தேன்னு சண்முகம் சொல்ல, ஆமாப்பா, இவன் சன்னதி பின்னாடி மறைஞ்சு நிற்கிறத நானும் பார்த்தேன்னு ஒரு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ இந்த கொலைகாரனை போலீஸில் பிடிச்சு கொடுங்கன்னு இன்னொரு ஆள் சொல்ல, எல்ல சண்முகம், இவன் ஏம்ல இப்படி கிடக்குறான்னு சூடாமணி கேட்க, ஷாக் அடிச்சிருக்குமோ, இப்போ இவன் உயிரோட இருக்கிறானா இல்லை செத்து போயிட்டானான்னு கூட தெரியலன்னு சண்முகம் சொல்கிறாங்க. அப்புறமா சூடாமணி மூச்சு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. எப்போ சண்முகம், இவனுக்கு மூச்சு இல்லை, இவன் உயிரை எப்படியாவது காப்பாற்று, சாமி முன்னாடி ஒரு உயிர் போகிறத நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்னட்டி பேசுகிற, அவன் உன்னை கொல்ல வந்திருக்கிறான், அவன் உயிரை காப்பாற்ற சொல்கிறியா? அது மட்டும் இல்லை, இவன் என்ன டாக்டரா இவனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு வைகுண்டம் சொல்கிறாரு. வேண்டாம் சண்முகம், இவன் உயிரை எப்படியாவது காப்பாற்று, இந்த அம்மைக்காக செய்யின்னு சொல்லி சூடாமணி கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க. சூடாமணி அழுறதை பார்த்ததும் சண்முகம் அந்த ஆளுடைய கன்னத்தில் தட்டி பார்க்குறாரு. அப்புறமா இதய துடிப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. எம்மோ, லேசாக தான் துடிக்குது, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்கிறாரு. ஏதாவது பண்ணி இவனை காப்பாற்று சண்முகம்னு சூடாமணி சொல்ல, அப்போ பரணி சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி சிபிஆர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததை நினச்சி பார்க்குறாரு. எப்போ இதே மாதிரி கோவிலில் எனக்கு ஷாக் அடித்தப்போ பரணி ஒன்று செஞ்சாலே அதை நான் செய்யட்டுமான்னு கேட்க, உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னா செய்யின்னு வைகுண்டமும் சொல்கிறாரு. சண்முகம் சிபிஆர் பண்ண சூடாமணி சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, எப்படியாவது அந்த உயிரை காப்பாற்றுன்னு சொல்ல. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.